ஜிஎஸ்டியில் 12 மற்றும் 28% அடுக்குகள் நீக்கப்பட்டு 2 அடுக்குகளாக குறைப்பு. 5 மற்றும் 18% அடுக்குகள் மட்டும் உள்ள ஜிஎஸ்டி 2.0 ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல். 12% வரி விதிக்கப்பட்டிருந்த 99% பொருட்களுக்கு 5% வரி குறைப்பு. 28% வரி விதிக்கப்பட்டிருந்த 90% பொருட்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிப்பு. ஜிஎஸ்டி 2.0 செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிப்பு. பெரும்பாலான பொருட்களின் விலை குறைவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. பால், பிரெட், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு. பால் சார்ந்த பொருட்களுக்கு இனி 5% மட்டும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு. பென்சில், ரப்பர், ஷார்ப்னர், கிரையான்ஸ் உள்ளிட்ட கல்வி எழுது பொருட்களுக்கு வரி விலக்கு. நோட்டுகள், வரைபடங்கள் குறிப்பிட்ட புத்தகங்கள் ஜிஎஸ்டியில் இருந்து நீக்கம். 33 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பிலிருந்து முழுவதுமாக விலக்கு. பல மருந்துகள் மீதான ஜிஎஸ்டி 12%இலிருந்து 5% குறைப்பு. தனிநபர் ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு ஜிஎஸ்டியில் விலக்கு. தெர்மோமீட்டர், மருத்துவ ஆக்சிஜன் பரிசோதனை பொருட்களுக்கான ஜிஎஸ்டி 5% குறைப்பு. ஏசி, டிவி, கார், பைக், ஆட்டோக்களுக்கான ஜிஎஸ்டி 28இலிருந்து 18% குறைப்பு. அனைத்து மோட்டார் வாகன பாகங்களுக்கும் இனி 18% வரி வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. ஜிஎஸ்டி 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டு 40% சிறப்பு வரி விதிப்பு அறிமுகம். ஆடம்பர மற்றும் புகையிலை பொருட்களுக்கு 40% வரி விதிக்கப்படும் என அறிவிப்பு. நடுத்தர மற்றும் பெரிய கார்கள், மோட்டார் சைக்கிள்களுக்கு 40% ஜிஎஸ்டி. ஹெலிகாப்டர்கள், தனிநபர்களுக்கான விமானங்களுக்கும் 40% வரி விதிப்பு. சிகரெட், பீடி, பான் மசாலா, குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு 40% வரி. சுவையூட்டப்பட்ட காஃபின் கலந்த பானங்கள், கார்பனேட் ஏற்பட்ட பானங்கள், பழச்சாறுகள் 40% வரி. டிராக்டர் மற்றும் விவசாய பயன்பாடு இயந்திரங்களுக்கான ஜிஎஸ்டி 5% குறைப்பு. விவசாயத்திற்கான உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மீதான ஜிஎஸ்டியும் 5% குறைப்பு. நொறுக்கு தீனிகள், பாஸ்தா, துரித நூடுல்ஸ், சாக்லேட்டுகள் மீதான ஜிஎஸ்டி 5% குறைப்பு. பால் புட்டி, நாப்கின், மருத்துவ டயப்பர்களுக்கான ஜிஎஸ்டி வரியும் 5% குறைப்பு. ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. வரி கட்டமைப்பு சிக்கல்களை சரி செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும், சிறு வணிகங்களை எளிதாக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் விலகல். துரோகம் தலைவிரித்து ஆடுவதாக தினகரன் பகிரங்க விமர்சனம். துரோகம் தலைவிரித்து ஆடுகிறது. அது கடந்த 1.5 மாதமா பார்த்தா துரோகம் ஊருக்கு போய் ஆணவம், அகங்காரம் குறித்து இதற்கு திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லை. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து டிசம்பர் மாதத்தில் முறைப்படி அறிவிக்கப்படும். தொண்டர்கள் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமியை ஏற்க மாட்டார்கள் என டிடிவி தினகரன் ஆவேசம். இங்கிலாந்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்து. ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் தனது செயல்பாட்டை விரிவாக்கம் செய்ய விரும்புவதாக மு.க.ஸ்டாலின் தகவல். கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்யவே மு.க.ஸ்டாலின் வெளிநாடு பயணம்.
முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போயிட்டார். எதுக்கு? தொழில் முதலீட்டு ஈர்க்கிறதுக்கு. தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல, இங்க செய்த ஊழலில் கிடைக்கின்ற பணத்தை தொழில் முதலீடு செய்ய போயிருக்கார். திமுக பாஜக எதிரி என்றால் அதிமுக காங்கிரஸ் மீது என்ன நிலைப்பாடு? தவேக தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. பாரதிய ஜனதாவும் திமுகவும் எதிரி, அப்போ காங்கிரஸையும் நீங்கள் அதிமுகவையும் புனிதப்படுத்துறீங்களான்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? மத்திய பிரதேச அரசு மருத்துவமனையில் எலி கடித்த 2 வயது குழந்தையும் உயிரிழப்பு. ஐசியூவில் எலி கடித்து அடுத்தடுத்து 2 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்ததால் அதிர்ச்சி. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான புதிய வீடியோவை வெளியிட்டுள்ள இந்திய ராணுவம். பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் துல்லியமாக தாக்கி அழிக்கப்பட்ட காட்சிகள். ஹிமாச்சலில் மழை, வெள்ளம், நிலச்சரிவால் 3.5 லட்சம் கோடி மதிப்பிலான சொத்துக்கள் சேதம். மாநிலத்தில் பருவ மழைக்கு இதுவரை 341 பேர் இறந்துள்ளதாக ஹிமாச்சல் அரசு அறிவிப்பு. பஞ்சாப் வெள்ள பாதிப்பை மாநில பேரிடராக அறிவித்தது பஞ்சாப் அரசு. லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு, ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களில் தஞ்சம். இந்தியா அதிகப்படியான வரி மூலம் அமெரிக்காவை அழித்ததாக அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு. அமெரிக்கா வரியை உயர்த்தாவிட்டால் இந்தியா தங்கள் மீதான வரியை குறைத்திருக்காது எனவும் கருத்து. திருச்சியில் காரை நிறுத்தி காத்திருந்த மக்களை சந்தித்த குடியரசுத் தலைவர். கிராம மக்களுக்கு சாக்லேட் வழங்கிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. உலகம் மீண்டும் காட்டாட்சிக்கு திரும்பிவிடக் கூடாது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறித்து சீன அதிபர் விமர்சனம். காலனித்துவ சகாப்தம் முடிந்துவிட்டதாக அமெரிக்கா குறித்து ரஷ்ய அதிபர் புட்டின் கருத்து. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் DNA ஆதாரங்களை அளித்த காட்சிகள். ரஷ்ய அதிபர் புட்டினுடனான சந்திப்பிற்கு பிறகு வடகொரிய அதிகாரிகள் அவசரமாக அளிப்பு. வெளிநாட்டு மாணவர்கள் விசா காலம் முடிந்த பிறகு இங்கிலாந்தில் தங்கக்கூடாது. வெளியேறாமல் புகலிடம் கேட்கும் மாணவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என இங்கிலாந்து எச்சரிக்கை. இந்தியா தென்கொரியா இடையேயான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி. சூப்பர் 4 சுற்றில் இரு அணிகளுக்கும் இடையேயான பரபரப்பான ஆட்டம் டிரா. அமெரிக்க ஓபன் டென்னிஸில் ஜோகோவிச் அரையிறுதிக்கு முன்னேற்றம். மகளிர் ஒற்றையர் கால் இறுதியில் இகா ஸ்வியாடெக் அதிர்ச்சி தோல்வி. ஆடவர் இரட்டையரில் இந்தியாவின் யூகி பாம்ரி ஜோடி அரையிறுதிக்கு தகுதி. புரோ கபடியில் பெங்காலை வீழ்த்தி புனே அணி ஹாட்ரிக் வெற்றி. மும்பை, ஹரியானா அணிகளுக்கு இடையான ஆட்டம் டிரா.